நம்ம இதுவரை சித்த வேதம் இந்த புத்தகத்தினுடைய ஞானபிதா கூறிய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் சித்த வித்தை செய்யும் பொழுது அந்த சித்த வித்தையை நம்மிலேயே அது தொடர்ந்து தக்க வைப்பதற்காகவும் அதனுடைய புரிதலுக்காகவும் அதோடு ஒத்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்காகவும் ஞானபிதா கூடவே இந்த நடவடிக்கை கிரமங்கள் என்ற இந்த சட்ட புத்தகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரது. வெறும் நாம் பயிற்சி செய்தால் மட்டும் போதாது, கூடவே இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட இந்த வாழ்க்கைத்தான் அந்த பயிற்சியினுடைய மேன்மையை சரிப்படுத்தும். நாம் உலக பற்றுக்களை விட்டவர்களாக இருந்தோம் என்றால் இயல்பாகவே வித்தை பெற்றோம், அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டோம், அப்படியே சதா பிராணாயாமம் போய்விட்டோம், அப்படியே ஆனந்த மத்தராக ஆகிவிட்டோம் என்ற நிலைமையை அடைவோம். ஆனால் ஞானபிதா ஒரு சராசரியான ஒரு உலகவாசி, ஒரு கீழ்நிலையில் என்று சொல்லக்கூடிய கீழ் வர்ணாசிரம தர்மத்தில் பிறந்திருந்தாலும் சரியது, அவர்களும் இந்த வித்தை பெற்று முறையாக பயிற்சி செய்து கிரமங்கள் படி வாழ்ந்தால் அவர்களும் ராஜாவாகலாம் என்ற முறையில தான் நமக்கு இந்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறார். உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட நாம் பொறுப்பையும் நாம் நிறைவேற்றும் பொழுதும் அந்த உபஜீவனத்துக்காக அந்த பொறுப்பிலேயே இந்த உலகத்தில் பற்றுக்களில் நாம் சிக்கிவிடாமல் இருப்பதற்காகத்தான் ஞானபிதா இந்த கிரமங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவன் என்னதான் உள் உலகில் தன்னுடைய ஜீவன் மேல பக்தி விசுவாசம் கருணையாக இருந்தாலும் உபஜீவனத்துக்காக வெளியில் வியாபிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய இந்த மாயினுடைய இந்த செயல்களால பலவிதமான பந்தங்களுக்கு நாம் ஆட்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால நாம் பழகும் விதம் அந்த உண்மையான ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இல்லாமல் கோபம் வெறுப்பு பொறாமை இத்தகைய குணங்களோடு பழகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்காகத்தான் இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட இந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகத்தான் நாம் விடுதலை பெற முடியும். நாம் வித்தை பெற்று அப்படியே ஞானியாக போவது கிடையாது. ஏனால் அடிப்படை 2 சட்டங்களைத்தான் முதலில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வித்தையை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நாம் மற்ற விதிமுறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதற்கான சூழ்நிலை என்பது உருவாக்கப்படுகிறது. பற்றுக்கள் இல்லை என்றால் அது சரி. ஆனால் பற்றுக்களோடு நாம் இருப்பதால, ஒரு சாதாரண ஒரு உலகதாசியாக இருந்து இருப்பதால உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பையும் நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்மளுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறதால இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை நாம் வாழும் போது மட்டும்தான் நமக்குள் உபஜீவனத்துக்காக நாம் ஜீவனை சிறிது வெளியில் வியாபிக்க செய்தாலும் பக்தி கருணை அன்பு தயை இத்தகைய குணங்களோடு தான் நாம் கேட்பது காண்பது அறிவது போன்ற விஷயங்களில் நம்மளுடைய அந்த ஜீவ காருண்ய ஒடுக்கம் என்பது இயல்பாகவே அது வெளிப்படும். இப்ப அதற்குத்தான் நமக்கு இந்த கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமாகிறது. இது ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் உபதேசிக்கப்பட்ட சித்தவித்தை பயிற்சி செய்து பின்பற்றி வருவதற்காக ஆத்மபிதாவால் இது வெளியிடப்பட்ட சட்டங்களாகும். ஆன்மீக வாழ்வினுள்ளே கடைபிடிக்க வேண்டிய உண்மையான அந்த வழிபாட்டினுடைய அந்த பழம்பெரும் நெறிதான் இந்த சித்த வித்தை. இந்த சித்த வித்தை மெய்ப்பொருள் நாடுவோருக்கு மிகவும் அரிய பெரிய இது ஒரு வரப்பிரசாதம்.
மெய்ஞான சித்தர்கள் இதனை மிகவும் ரகசியமாக கொண்டு நடத்தியதன் நிமித்தமாகத்தான் இது இந்த மண்ணுலகில் மறைந்து போன கிடைப்பதற்கரிய இந்த வித்தையை ஆத்மபிதா அவர்களுடைய பகீரத பிரயத்தனம் மூலமாகத்தான் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவர் கண்டறிந்து இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக உலகோருக்கு இவர் வாரி வழங்கியிருக்கிறார். அப்ப இத்தகைய வித்தையில் நாம் முழுவதுமாக நாம் பயணம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சட்ட திட்டங்கள் என்பது மிகவும் நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகிறது. நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் இதை செயல்படுத்த வேண்டும். அப்ப இந்த சித்த விதை பெறும் பொழுது நாம் எந்த ஒரு காணிக்கையோ மற்றபடி எந்த ஒரு பிரதிபலனோ எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு இந்த சித்த வித்தை என்பது உபதேசம் செய்யக்கூடாது. அப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் செய்யும் போது அவர்கள் சண்டாளராகின்றார்கள். ஏன்னா இது அவ்வளவு விலை மதிப்பிற்குரிய ஒரு மிக அற்புதமான இது ஒரு பொக்கிஷம். இதுக்கு எவ்வளவு விலை போட முடியாதது. ஏன்னா ஜீவன் தான் உற்பத்தியான அந்த ஈஸ்வரனிடத்திலேயே போய் லயிக்கின்ற அந்த நிலைமை அது. தன்னுடைய சொந்த இடத்துக்கு அது திரும்பி போகின்ற நிலைமை அது. அதற்கான வழிகாட்டுதலுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் என்பதை எதிர்பார்க்க கூடாது. அத்தகைய நிலையில்தான் நாம் இந்த வித்தையை நாம் உபதேசம் பெற வேண்டும். அப்ப அந்த உபதேசம் பெறுவதற்கு நாம் அடிப்படை தகுதியாக இந்த கிரமங்களில் கூறப்பட்ட 2வது சட்டம் 3வது சட்டம் என்பது இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு உலகவாசியும் இந்த சித்த வித்தை மார்க்கத்தில் பயணிப்பதற்கு அடிப்படை தகுதி. இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய தமோ குணமாக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களையும் பிற ஜீவன்களுடைய அந்த உடல்களான அந்த பிணத்தையும் நாம் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை தகுதி. அது அந்த தகுதியை நாம் முதலில் இந்த வித்தை வாங்குவதற்கு முன்பாகவே ஞானபிதாவுக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்து விட்டு கூடவே சிறிது உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக நாம் வாழ மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியும் ஞானபிதாவுக்கு கொடுத்து விட்டுத்தான் இந்த வித்தையில் பயணிக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வித்தையில் நாம் பயணிப்பதற்கு இந்த கிரமங்களுடைய வாழ்க்கையும் அதனுடைய வழிமுறையும் நடைமுறை வாழ்க்கையில் அது முழுமையாக செயல்படுத்தும் போதுத்தான் இந்த வித்தையினுடைய அடிப்படை நோக்கம் என்பது தன்னிறைவு பெறுகிறது. அந்த ஜீவன் மிக எளிமையாக அந்த கைவல்யம் என்ற நிலையை அடையக்கூடிய அந்த பக்குவத்தையும் அது பெறுகிறது. அத்தகைய பக்குவ நிலை பெற வேண்டுமென்றால் ஞானபிதா கூறிய இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்கும் போதுத்தான் ஏற்கனவே சித்த வேதத்தில் 6வது அத்தியாயத்தில் ஞானபிதா தெளிவுபடுத்திவிட்டார். ஜீவன் என்பது ஒன்றுத்தான். இந்த மாயினுடைய பல்வேறு வகையான சித்து விளையாட்டின் காரணமாகத்தான் அது பல வகையாக வெவ்வேறு வகையாக அது பின்னப்பட்டு நமக்குள் அது பிரதிபலிக்கின்றது. அப்ப அந்த ஜீவனை கேட்பது காண்பது அறிவது எல்லாமே இந்த ஜீவனுடைய அது பிரதிபலிப்புத்தான். நாம் தூங்கும் போது உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள் கிடையாதது. நாம் விழிக்கும் போதுதான் நம்மளுடைய ஜீவன் அது வெளியில் வியாபித்து பின்னப்பட்டு திரும்பி நம்மளது ஜீவனிலேயே அது பிரதிபிம்பிக்குவது தான். அதைத்தான் நாம் கேட்கின்றோம், காண்கின்றோம், அறிகின்றோம். அப்போ கேட்பது காண்பது அறிவது எல்லாம் ஒரே ஜீவன் தான், அதனுடைய பிரதிபிம்பம் தான். நாம் நம்ம ஜீவனாலேயே நாமே நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அத்தகைய நிலையை நாம் எய்த வேண்டுமென்றால் சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல்
அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாக நடக்க வேண்டியதாகும். இந்த ஐக்கியமாக நடத்தல் மூலமாகத்தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மாயினால் விளையக்கூடிய இந்த ஜாதி மத வேறுபாடினுடைய பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் வேற நாட்டுக்கார, நாம் இந்தியர், வேற மொழி பேசுகிறவர்கள், இத்தகைய நிலையை நாம் களையும் போது மட்டும்தான் சிறிது மாயையை பார்க்காமல் அதில் கலந்துள்ள அந்த ஜீவனை பார்க்க வேண்டும். அப்போது மட்டும்தான் அந்த ஜீவ உணர்வு என்பது, அந்த ஜீவ காருண்ய உணர்வு என்பது அந்த ஜீவன் மேல பக்தியும் கருணையும் அன்பும் தழைக்க வேண்டும் என்பால் இத்தகைய இந்த நோக்கத்தோடு தான் நாம் வெளியில் வியாபிக்கும் பொழுது நம்மளுடைய செயல்களிலே ஜாதி மத வேறுபாடோ ஸ்தானமானங்களோ அந்த விதத்திலே மீது ஆலோசிக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏக சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாக வேண்டும். இந்த ஐக்கியம் ஒன்று நிலை பெற்றால் மட்டுமே நமது உடல், நமது மனம், நமது ஜீவன் ஒன்றுக்கொன்று இது ஐக்கியப்படும். சிருஷ்டி சிதி சம்ஹாரம், இந்த மூன்று நிலைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியான இந்த வாயு தனக்குள்ள அது இத்த நிலைகளை கடந்து தானாய் அது தன்மயமாக அது தீர வேண்டும் என்றால் இந்த மூன்று குணங்கள் சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம் களைய வேண்டும் என்றால் நமக்குள் அந்த ஜீவனானது முக்குணங்களையும் விட்டு அடங்கிய மனமாக ஆக வேண்டும் என்றால் நாம் வெளியில் காண்பது, கேட்பது, அறிவது அனைத்துமே சிறியது. நான் நீ என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் தானாய் தன்மயமாக அது தீர வேண்டும் என்றால் இந்த ஐக்கிய நிலை என்பது நமக்குள் ஒரு அடிப்படை தேவையாக அமைகின்றது. இந்த ஐக்கியம்தான் சித்த வித்தை 6வது அத்தியாயத்தில் கூறியபடியே ஜீவன் என்பது ஒன்றுதான். அந்த ஒரு ஜீவன் தான் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும். அவரவருடைய ஜீவன் தான், அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் அவரவருடைய ஜீவன் தான். அந்த ஜீவன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால் எல்லாமே அந்த உள்நோக்கம் என்பது உயிர் நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உடலினுடைய நோக்கமாக இருந்தால் அது மாயையில் நாம் பின்னப்பட்டுத்தான் இருக்கின்றோம். சுவாசம் அதோகையாகி கொண்டுத்தான் இருக்கும். அப்ப அந்த மனப்பக்குவத்தை நமக்குள் அது வரவேற்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான அவரவர்கள் ஜீவன் மேல அவரவர்களுக்கு ஒரு பக்தியும் ஒரு விசுவாசமும் வர வேண்டித்தான் ஞானபிதா இந்த சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாக நடக்க வேண்டியதாகும் என்ற முறையில நமக்கு இந்த மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நான் விதை பெற்று விட்டேன். ஒரு சாதாரண ஒரு அடித்தர மக்களுக்கும் ஒரு உயர்குடி மக்களுக்கு ஒரு பாகுபாடு என்ற முறையில என் பக்கத்துல பெரிய ஒரு மினிஸ்டரே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜப நிலையத்துல ஒரு நிலையத்துக்கு போயிருக்குன்னா எனக்குள் வித்தையா ஓடும், அவரை பற்றிய நினைவுகள் தானே ஓடும். நான் ஒரு பெரிய மினிஸ்டரா கூட இருக்கலாம், ஆனால் என் பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு ரிச்சா தொழிலை உட்கார்ந்தா கூட என் பக்கத்துல இவன் எப்படி உட்காரலாம், நான் எனக்கு என்ன தகுதி அப்படின்ற முறையுடைய என்னுடைய அகங்காரம் என்பது தானே அதுல வெளிப்படும். அப்ப அந்த தியானமா அங்கு நடக்கும். அப்போ அந்த வித்தை பெற்றவர்கள் அனைவருமே சிறியது, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுமே சிறியது. உடல்கள் அளவில் தான் அது பல்வேறு வகையாக அது பின்னப்பட்டு அது மாயையினுடைய விலையால் தான் இருக்கிறது. உண்மையில நாம் மாயையை அதிலேயே உழண்டு கொண்டிருக்க நாம் பிறந்தோமா? இல்லை.
ஜீவனை கரையேற்ற பிறந்தோமா? எதற்காக இந்த உபதேசம் பெற்றோம்? இதை ஒன்று நாம் நித்திய நித்யாவஸ்து விவேகம் என்ற இந்த அடிப்படையில் நாம் நோக்கும் போது பார்த்தால், நான் நீ என்று சொல்லும் போதே அந்த இரட்டை நிலை துவைதம் என்ற ஒரு நிலை உருவாகிறது. அப்ப உடல்கள் அளவில் தான் அது வெவ்வேறாக துவைதமாக இருக்கின்றதே தவிர, பிரிவினையாக இருக்கிறதே தவிர, மற்றதளவில் ஜீவன் அளவில் என்று நோக்கும் போது தான் அது துவைதம் நசிந்து அத்வைதமாகிறது. அப்ப எல்லாமே அது ஒன்றாகிறது. அந்த ஒரு நிலை பெறுவதற்காகத்தான் இந்த முதல் விதியிலேயே ஞானபிதா வந்து, இந்த விதியை நாம் முறையாக கடைபிடித்தோம் என்றாலே நமக்குள்ள அது உண்மையான அடுத்து வரக்கூடிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது, பிற ஜீவன்களை பிணங்களை தின்பது என்பதும், தன்னுடைய ஜீவனை போதைப் பொருள்களால் அழித்துக் கொள்வது என்பதையும் நாம் இயல்பாகவே நாம் விரும்ப மாட்டோம். அதிலிருந்து நாம் விலகிதான் நிற்போம். அப்ப அந்த ஏக சகோதர அந்த மனத்துடன் எல்லா ஜீவன்களையும் நம்மிலிருந்து அது பிரதிபலிக்கப்பட்டது தான். அதைத்தான் நம்மளுடைய ஒரு பிரதிபிம்பமாக அது நமக்குள்ளேயே அது காண்கின்றோம். அது ஜீவனுடைய பிரதிபலிப்பு என்பதை நாம் முழுவதுமாக அது உணரும் போது மட்டும்தான் இந்த முதல் விதியை நாம் முழுவதுமாக கடைபிடிப்போம். அதற்குத்தான் ஞானபிதா ஏக சகோதரா இதை கடைபிடியுங்கள் முதல்ல. அது முடியுதோ இல்லையோ, இயல்பாகவே உனக்குள்ளேயே உன்னுடைய ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசம் என்பது ஏற்படும். அந்த சிநேகம் என்பது உன் ஜீவன் அவனவர்கள் ஜீவன் மேல் ஏற்பட்டு விட்டாலே அதை அதோகதியாக்க நாம் விரும்ப மாட்டோம். இயல்பாகவே நமக்குள்ளேயே ஞானபிதா காட்டிக் கொடுத்த அந்த சமீரணன் கதி என்பது இயல்பாகவே நமக்குள்ள அது நடைபெற ஆரம்பிக்கும். அப்ப இந்த முதல் விதியினுடைய இந்த சட்டத்தினுடைய இந்த முக்கியத்துவத்தை வெறும் ஏட்டளவில் படிப்பளவில் இல்லாமல் இதை நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனவனுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள இதை பின்பற்றும் போது மட்டும்தான் சிறியது இயல்பாவே நமக்குள்ள வந்து நமது ஜீவன் மேல அவரவர்கள் ஜீவன் மேல இந்த பக்தி விசுவாசம் ஏற்பட்டு தனக்குள் அது சதா பிராணாயாமம் நடப்பதற்கும் அது முழு ஆதரவாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு கிரமங்களுடைய முதல் விதியை உங்களுக்கு வந்து எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன். தொடர்ந்து நாளைக்கு அடுத்த சட்டங்களை பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்தியினுடைய நடவடிக்கை கிரமங்கள். அதில் வந்து ஏற்கனவே ஐயா வந்து முதல் சட்டத்தை பற்றின விளக்கங்களை நல்லா அருமையாகவே விளக்கம் கொடுத்துட்டாரு. நம்ம அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்குறது இரண்டாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது சித்த வித்தை பெற்றவர்கள் வந்து எந்த ஒரு போதை பொருட்கள், அதாவது அபின், கஞ்சா, கல், சாராயம், பீடி, சுருட்டு, சிகரெட்டு, அப்புறம் இந்த மூக்குப்பொடி, இந்த மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், இல்லை சுண்ணாம்பு, பாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களாகட்டும், இது எதுவுமே வந்து உபயோகிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் இந்த வித்தை வாங்கினதுடைய நோக்கம் வந்து ஜீவ ரட்சைக்காக தான், ஜீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான். அந்த ஜீவனானது நமக்குள்ளார சுகமாக வசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவனுடைய புறமாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் ஜீவனால் உள்ளுக்குள்ளார சுகமாக வசிக்க முடியும். அப்போது இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு இருக்குது. ஒரு சைடு வந்து இந்த வித்தையை கற்றுக்கிட்டு நம்ம ஜீவனை காப்பாற்றி வச்சாலும் கூட உடம்பை நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அதனாலேயும் ஜீவனால் இங்கே தொடர்ந்து வசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் உடம்பை கெடுக்கக்கூடிய, இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை நம்ம பயன்படுத்துறதுனால நாம் இந்த ஜீவனை காப்பாற்றியும் பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமையை தான் நம்ம இங்கே உண்டு பண்ணிகிட்ருக்குறோம்.
அதனால தான் வித்தை வாங்கும் போதே இந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே காணிக்கையாக குருதட்சணையாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வித்தையை வந்து காட்டி கொடுக்குறாங்க. ஏன் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது கூடாது அப்படின்னு சொல்ல வருதுன்னா, இந்த அபின் கஞ்சா கல் சாராயம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம உபயோகிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, புத்தி சரியாக வேலை செய்கிறது கிடையாது. நமக்கு வந்து அந்த யோசனா சக்தி அது வந்து செயல்படுறது கிடையாது. நம்முடைய கவனமானது சிதறி போகுது. ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த போதை பழக்கத்தோடு வந்து வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நிலை தடுமாறி போயிடும். எதிரில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, யாராவது ஒருத்தர் குறுக்கால வந்துட்டாருன்னா கூட அதை நம்ம சரியாக அது இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்க தெரியாமல் போயிடும். அந்த நிதானம் நமக்கு இல்லாததுனால நம்மளால் அங்கே ஒரு விபத்து நேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த நிதானம் இல்லாமல் போகிற அந்த விஷயங்கிறது போக்குவரத்தில் மட்டும் கிடையாது, நம்முடைய உள்நிலை பயணத்துலேயும் அந்த நிதானம் இருக்கணும். நாம் எதை கவனிக்க போகிறோம், எதையே நாம் அங்கே நிலைநிறுத்த போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் நம்முடைய புத்தியானது மந்தத்தன்மைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கிரகிப்பு தன்மைங்கிறது குறைவடைய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, அந்த பிரகாச சக்தியானது சரியாக பயன்பட முடியாத ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டுரும். அந்த புத்தியினுடைய கூர்மை தன்மைக்கு இன்னமும் அது மோசமான நிலைமைக்கு போகும்போது பைத்தியம் பிடிக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட்டுருது. அதனால தான் இந்த கல் சாராயம் அபின் கஞ்சா அப்படிங்கிற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த பீடி சுருட்டு சிகரெட்டுங்கிறது ஏன் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னா, அது புகை அப்படிங்கிறதே ஒரு விஷயத்தை அது பழுப்பிக்கிறது. பழுப்பிக்கிறது அப்படின்னா அது பழுக்க வைக்கிறது. பொதுவாக நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு வாழைப்பழமாகட்டும் வேறு ஏதாவது பழங்களாகட்டும், அது மரத்தில் காயாக இருக்கும் போதே அதை பறிச்சுட்டு வந்து புகை போட்டு வச்சிட்றோம். ஏன் அது அங்கேயே பழுக்க வைக்கலாமே அப்படின்னு பார்த்தா, அது பழுக்க வச்சோன்னா வேறு ஏதாவது பறவைகளோ அணிலோ மற்ற விஷயங்களோ அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். அதை சந்தைகளில் போய் நம்ம விற்க முடியாது. ஸோ நம்மளுடைய வணிப நோக்கத்துக்காக வேண்டி அது காயாக இருக்கும் போதே அங்கே பறிக்கப்பட்டு புகை போடப்பட்டு தான் அது பழுப்பிக்கப்படுது. அப்போ அந்த புகை போடக்கூடிய அந்த வழக்கமானது எதுக்காக இருக்குது அப்படின்னா, காயாக இருக்கிறத பழுப்பிக்கிற ஒரு வேலையை செய்யுது. அந்த மாதிரி தான் நாம் உடம்புக்குள்ளார அந்த புகையை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லங்ஸில் அந்த பழுப்பிக்கிற வேலை நடக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்து அது காற்றுக்களை சுத்தப்படுத்தி அனுப்ப வேண்டிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த உறுப்பானது அது முதிர்ந்து போகும்போது அந்த வேலை செய்யக்கூடிய அந்த திறனானது அது இழக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த ஏர் ஃபில்ட்ரேஷன் அங்கே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஏரில் இருக்கக்கூடிய கெட்ட தூசுக்களும் சரி, அந்த சுத்தமில்லாத காற்று அந்த உடம்பு முழுவதும் இந்த ஹார்ட்டுனால் பம்ப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது ரத்தத்தில் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உடம்புல சக்தி குறைவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த லங்ஸில் அந்த புகை பட்டு அங்கே ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல அந்த வாயுவினுடைய சஞ்சாரமும் இருக்குது. அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கு அங்கே வெள்ளை அணுக்கள் வர வேண்டிய அவசியமும் இருக்குது. அங்கே ஏற்கனவே அந்த புண்ணானதுனால ரத்தமும் இருக்குது. இந்த ரத்தம், அப்புறம் வெள்ளை அணுக்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிலம், அப்புறம் வாயு, இந்த மூணு எங்கே ஒன்று கூடுதோ அங்கே ஏதாவது ஒரு ஜீவி உற்பத்தி ஆயிரும். அது நம்ம உடம்புல எந்த இடத்துல இது நடந்தாலும் சரி, இந்த மூணு விஷயங்கள் எங்கே ஒன்று சேருதோ அங்கே ஒரு உயிர் உற்பத்தி ஆகாமல் இருக்காது. அப்படி தான் இந்த லங்ஸுக்குள்ளார இந்த மாதிரியான புண்கள் ஏற்படும் போது அங்கே இயல்பாகவே அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அதை தான் வந்து டிபி காச நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த புண்ணானது பெருகி போகும்போது அது வந்து இன்னும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்களுக்குள்ளேருந்து துர்நாற்றம் உண்டாகிற அளவுக்கெல்லாம் கூட வந்துடுது. அப்போ அதன் மூலமாக நம்மளுடைய லங்ஸ், அந்த நுரையீரல் கெட்டு போகிறதுனால அந்த சுத்தமான காற்றை உள்ளுக்குள்ளே அனுப்ப முடியாமல் அந்த தூய்மையற்ற காற்றவே அனுப்ப வேண்டிய சூழலுங்கிறது ஏற்படுது.
இதனால தான் இதை வந்து அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாகுது. பொடி உபயோகிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த மூக்கு பொடி உபயோகிக்கிறவங்க அந்த மூக்குக்குள்ளார அந்த பொடியை போட்டு இழுத்துருவாங்க. அது குதம்ங்கிற மூக்கினுடைய பின்பாகத்தில் அது அடைஞ்சிருக்கும். அது ஏற்கனவே மூக்கினுடைய வேலையே என்ன அப்படின்னா, சுவாசத்தை சீராக அது மேலேயும் கீழேயும் கொண்டு வர்ற வேலையை செஞ்சிட்ருக்குது. உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் அது கடத்தக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்குது. அந்த சுவாசத்துக்கும் தடை ஏற்படுது. இன்னொன்று, நமக்கு அந்த குதம்ங்கிற பாகம் தான் சப்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குது. அங்கே குதம் அப்படிங்கிற பாகத்தில் ஏதாவது ஒரு ஜலதோஷமே பிடிச்சா கூட உடனே நம்ம வாய்ஸ் என்ன ஆகுது, மாறிடுது. பேசுகிறதுக்கு நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு பொடியை கொண்டு போய் நம்ம போட்டு அதை அடைச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நமக்கு வாயுவுக்கு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு அர்த்தம். அங்கே கபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது. இந்த குதம்ங்கிற பாகத்தில் கபம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது வெளியிட முடியாத, அது வெளியில் கொண்டு வர முடியாத அளவுக்கு அங்கே கபம் ஏறிடுச்சுன்னு சொன்னால் நாம் செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும். அதனால தான் இந்த பொடி சார்ந்த, மூக்கு பொடி சார்ந்த விஷயங்களையும் நாம் வந்து செய்யக்கூடாது, அந்த செயல்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சாமி சொல்கிறதுக்கு காரணம். இன்னொன்று, இந்த வெற்றிலை பாக்கு அதோடு சேர்த்து நாம் என்ன பண்ணுறோம், புகையிலை, சுண்ணாம்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம உபயோகிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் இந்த வெத்தலை போடுற ஒரு வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் வேறு சில மாநிலங்களில் கூடவும் அது இருக்குது. எதுக்காகனா, சீரணம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அதில் இருக்குது. அது ஏன்னா, நமக்கு அந்த காரத்தன்மை அங்கே ஏற்படும் போது அந்த நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீரும் கார நீராகவே இருக்குது. அது புருவ மத்தியத்திலிருந்து இலகி வரக்கூடிய நீர். அது நெருப்பு கண்ணிலிருந்து உண்டாகிறதுனால அந்த நீர் தான் வந்து சீரணத்துக்கு தேவையானதாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவில் வாயிலேயே உமிழ்நீரால் நனைய வச்சு, அது உமிழ்நீர் அதிக அளவில் சுரக்கப்பட்டு அது கீழே கூழ் மாதிரி கொண்டு போகுதோ, அந்த அளவுக்கு சீரணமானது எளிதாக நடந்துடும், சீக்கிரம் நடந்துடும். அவசர அவசரமாக சாப்பிட்டு உமிழ்நீர் சரியாக கலக்காத உணவை நம்ம இறைப்பைக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு சொன்னால் அங்கே சீரணம் லேட் ஆகும். ஒரு சில டைம் சீரணிக்காமலே கூட அது கழிவாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிருது. அதனால தான் நல்லா வாயை மூடி நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அரைச்சி அந்த வாயிலேயே நல்லா அரைப்பட்டுறணும், கூழ் மாதிரி. அந்த உமிழ்நீர் அது எவ்வளோ தூரம் நம்ம வாயில் போட்டு அரைக்கிறோமோ அவ்வளோ உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த டேஸ்ட்டில் கவனம் இருக்கணும். சாப்பிடும் போது அது என்ன சுவையோ அந்த சுவை மேலே கவனம் இருந்துச்சுன்னு சொன்னால் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். நம்ம ஒரு படத்துலையே நம்ம கவனிக்கிறோம், ஒரு போஸ்டரில் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்கும் போதே நமக்கு நாவில் எச்சில் ஊறுன்னு சொல்லுவோம். பார்த்தாலே எச்சில் ஊறுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது மேலே கவனம் போயிடுச்சுன்னா இங்கே ஊற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய ருசி, அது என்ன ருசியாக இருந்தாலும் சரி, அந்த ருசி மேலே கவனம் இருந்துச்சுன்னு சொன்னால் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அதுதான் சுடுநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நம்மளுடைய புருவ மத்தியத்திலிருந்து அது நெருப்பு கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து இறங்கி வர்றதுனால அது சுடுநீர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த வெத்தலை பாக்கோடு சேர்ந்து சுண்ணாம்பையும் சேர்த்து வைக்கிறோம். அது கார நீர் அப்படின்னு சொல்கிறது. அந்த காரமான நீர் அங்கே சேரும்போது அது என்ன ஆகுதுன்னா, வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சீரணத்தை கெடுக்கத்தான் செய்யுது. அதனால நமக்கு வந்து சீரணம் சரியாக நடக்கும், சீக்கிரமாக நடக்கும் அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதனால நமக்கு அஜீரணம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க பெறாமல் சத்து குறைவாகி, ஏதாவது இந்த வயிறில் உபசம் உண்டாகி, வயிற்றில் அதிகமான உஷ்ணம் உண்டாகி, அதில் வயிற்று வலியோ இல்லை வயிற்றுப்போக்கோ ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அந்த வாயில் வந்து துர்நாற்றம் உண்டாகிறது. அந்த பாக்கு போட்டுகிட்டே இருக்கிறவங்களோட ஸ்கின்னை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னர் லேயர்லாம் அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாக்கை ஓரமாக வச்சு வச்சு அந்த ஓரமாக இருக்கக்கூடிய கன்னத்தில் அந்த அரிப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையும் அது வளர விடாமல் சாகடிச்சிருது.
கன்னப்புற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாகுது. அப்படியெல்லாம் ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், அது குணப்படுத்த முடியாத ஒரு சூழல் எட்டிடுச்சு, 4th ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த சதையை வெட்டி எரிய வேண்டியதாக இருக்கும். அப்பவும் அந்த நோய் சரியாகாது. அது இன்னமும் வேறு வேறு இடங்களுக்கு பரவிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போக வேண்டிய ஒரு நிலைமை தான் நமக்கு ஏற்படும். ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்காமல் அது நமக்கு சரியானது தான் அப்படின்னு சொல்லி நம்பி நாம் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம். அதனால் நம்மளுடைய உடம்பை இங்கே பாதுகாக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அது சும்மா கிளைமேட்டு மாறினாலே உடம்புக்கு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் அதை பின்னாடி போய் அதை சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். சீதோஷ்ண நிலைமை மாறும்போதோ, இல்லை நாம் ஏதாவது வேறொரு ஊர்களுக்கு போய் அங்கே இருக்கிற தண்ணியை குடித்தாலோ, இப்படி ஏதோ ஒரு வகையில் அது வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆனால் அதோடு சேர்ந்து நாமளாக இழுத்து போடக்கூடிய பிரச்சனைகளை தான் சாமி சொல்கிறார். அதை நாம் இழுத்து போட்டுக்க வேண்டாம். அதனால் அதை நாம் தவிர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த வேலையை இதை செய்கிறவங்களுக்கு அந்த உயிர் மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த வித்தையை கொடுத்து பலன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறபடி இந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா உயிர் இன்னும் அந்த ஜீவன்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு இந்த உடம்பு அவசியப்படுது. அந்த உயிர் தன்மையாக இருக்கக்கூடியது ஈஸ்வர தன்மையாக மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த உடம்பு அதுக்கு தேவையில்லை. அந்த தன்மைக்கு போயிட்டு அப்புறம் உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. அது ஜீவனாக இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புங்கிறது அதுக்கு அவசியப்படுது. அதனால இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சாமி சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. 3ஆவதாக இருக்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னா, அது இந்த அசைவ உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாம் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த ஆடு, கோழி, மீன், முட்டை இந்த மாதிரியான அந்த அசைவம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே விஷமாக இருக்குது. ஒரு கோழியை அறுத்து சாப்பிட்றோம், ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா, ஐயோ பாவம் அவங்கெல்லாம் ஜீவிகள், அந்த ஜீவியை நம்ம நசிப்பிச்சு நாம் சாப்பிடணுமா அப்படிங்கிற அந்த ஜீவி மேலே இருக்கிற அக்கறையில் சாமி இதை சொல்லலை. அவனவனுடைய உயிருக்கே அது விஷமாக இருக்கக்கூடியது. நாம் அது நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கக்கூடியதாக இருக்குது, நல்ல சத்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் அது எல்லாமே விஷத்தன்மை சார்ந்ததாகவே இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு மீன் செத்து இருந்தாலும் சரி, கோழி செத்து இருந்தாலும் சரி, ஆடு செத்து இருந்தாலும் சரி, எப்படி மனுஷன் செத்தால் அதை பிணம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களும் பிணம் தான், சவம் தான். சிவம் அங்கே உள்ள இல்லை அப்படின்னா அது சவம் தான். அங்கே சத்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே அசத்து தான் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே அமிர்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்கே விஷம்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது நம்மளுடைய குணத்தை நல்லா பாதிக்குது. தமோ குணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த ஜடத்திற்கும் நோய்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இதை அவர் தவிர்க்க சொல்கிறாரு. ஒரு நாயோ பூனையோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினமோ செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு அழுக ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நடக்காது. அந்த உடம்பு விரைச்சி போகிறதோ, உடம்புல துர்நாற்றம் உண்டாகிறதோ, உடம்புல கெட்ட நீர் உற்பத்தி ஆகிறதோ, அந்த கெட்ட நீருக்குள்ளே புழுக்கள் உற்பத்தி ஆகிறதோ, இது எதுவுமே நடக்காது. அதை நடக்காமல் பாதுகாக்கிற வேலையை தான் சத்வகுணமாக இருக்கக்கூடிய ஜீவன் செஞ்சிட்ருக்குது. சத்வகுணம் அப்படின்னாலே அது பாதுகாக்கக்கூடியது தான், காப்பாற்றக்கூடிய குணம் அது. அது யாரை காப்பாற்றுறாரு அப்படின்னா சத்வகுணத்தை கொண்டு ரக்ஷகர்த்தா அப்படின்னு சொன்னால் அது இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக தான் அது சத்வகுணத்தோடயே இருக்குது. அந்த சத்துவம் நம்மளுக்குள்ளார் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அந்த சத்து நமக்குள்ளார் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் நாம் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு நிலைமை உண்டாகுது. அதை நம்ம பின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பிணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிணத்தை எவ்வளோ நாள் கூடயே வச்சுட்ருப்போம்? எவ்வளோ நாள் அந்த பிணத்தோடு நாம் ஒன்றி உறவாடி இருக்க முடியும்? அதை எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம பார்ப்போம்.
அந்த வீடு நம்ம பேரில் இருக்கலாம். ஆனால் நாம் சத்தாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை வெளியில் தீர்த்து சவமாயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பேரில் இருக்கக்கூடிய வீட்டிலேயே நம்மளால் இருக்க முடியாது. அது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே இந்த வீடு நமக்கு தான் உரிமை உள்ளது, இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது இந்த உயிர் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். இந்த உயிர் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேலேயே நமக்கு உரிமை கிடையாது. அதே கவர்மெண்ட் அதே சட்டம் இதை எப்போ நீங்கள் டிஸ்போஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். 2 நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே கிளம்பி வந்துடும். இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உரிமை அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் நாம் அங்கே இருக்கிறதுக்கான அருகதை இல்லாத நிலைமைக்கு தான் நாம் தள்ளப்படுவோம். அப்படி அந்த தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் அதை நம்ம கவனிக்கிறோம். ஒரு இறந்தவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க விடிய விடிய உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவரை இழந்த ஒரு இழப்பை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட, டீ சாப்பிடுங்க இல்லை ஏதாவது சாப்பிடுங்கன்னா கூட வேண்டாம், துக்கம் இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சிலர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டு தான் அவங்கள மற்றவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அது தீட்டு. அது அங்கே நம்ம சாப்பிட்றதோ மற்ற காரியங்களோ செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நாம் அதை அவ்வளோ தூரம் அதை தீட்டாக கவனிச்சிட்ருக்குறோம். அதே தான் கோழியாகவோ மீனாகவோ இல்லை ஒரு ஆடாகவோ கடையில் தொங்கிட்டு இருக்குது. அதே பிணம் தானே. மனிதனாலும் சரி மற்ற உயிரினங்களானாலும் செத்து போயிட்டா அது பிணம் தான். மனிதனுடைய பிணத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி வரையறை வச்சுருக்குறோம். தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொட்டா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை தள்ளி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பிணம் கழுவுன ஒரு தண்ணியை குடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடியாது. அதை பற்றி நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிணத்தவே நாம் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பிணத்தை அந்த உயிரை கொல்லும் போது நமக்கு அதை நேரடியாக கண்ணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ படபடப்பாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஒரு கோழியோடைய தலையை திருக்கி ஒரு ஏதாவது ட்ரம்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டுருவாங்க, அது துடிச்சு செத்து போகும். ஒரு ஆட்டை அப்படியே அந்த குறவழியை அறுத்துட்டுவாங்க, அதுவும் துடிச்சு எவ்வளவோ சத்தத்தை கொடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் சிந்தி செத்து போகுது. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, ஒரு உயிர் அங்கே பலியாகுதே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை நமக்கு தேவையான சைஸுக்கு வெட்டி ஒரு பேக்கெட்டில் போட்டு இத்தனை ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அதை வீட்டுக்கு நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் அந்த சுவையை மெருகேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பட்டை கிராம்பு போடலாமா, வேறு என்ன இஞ்சி பூண்டு போடலாமா, எது போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் நாம் அதை கவனித்து சாப்பிட்றோம். இதுதான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிறது. கொல்லும் போது பாவமாக இருக்குது, ஆனால் திங்கும் போது அந்த பாவம் அங்கே இருக்கிறது இல்லை, அது ருசியாக மாறிடுச்சு. அதை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டோம். இது நல்லா இருக்குது, உடம்புக்கு நல்லது, நல்லா நிறையா அள்ளி போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி தந்து அதை நம்ம படையல் செய்கிறோம், பரிமாறுறோம். ஆனால் அது ஒரு பிணம் தான் அப்படிங்கிறத மறந்து போயிடுறோம். ஸோ அந்த பிணத்தினுடைய நிலைமை என்ன? அது விஷம்தான். அது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பிணமாகட்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு குதிரை சிங்கம் புலி அப்படிங்கிறதனுடைய பிணமாகட்டும், இல்லை கடைகளில் தொங்கக்கூடிய கோழி அப்புறம் ஆடு அப்படிங்கிற அதனுடைய பிணமாகட்டும், எல்லாமே பிணம் தானே. எல்லாத்துலேயுமே அந்த அசத்துங்கிறது இருக்கவே செய்யுது இல்லையா? ஸோ இதை பற்றி நாம் யோசிக்காததுனால நாம் இதை அதிகமாக கவனிக்கிறது கிடையாது. அது ஒரு சம்பிரதாயமாகவே இன்றைக்கி மாறி போச்சு. எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் பிரியாணி கடைகள் அதிகமாக இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அசைவ உணவகம் அப்படிங்கிறது ஒரு 10 கடைக்கு அந்த சைடு 10 கடைக்கு 10 கடை வந்துக்கிட்டே இருக்குது.
ஆனால் ஒரு 50 கடையில் ஒன்று கூட சைவ உணவுங்கிறது இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய மனநிலை, அந்த ஓட்டமானது ரொம்பவும் மோசமாக போயிடுச்சு. வேறு வேறு கலாச்சாரங்களினுடைய அந்த ஆதிக்கம் நம்மளோட சேர்ந்ததுனால, ஸோ நாமளும் அதோடு இணங்கி போனதுனால நாமளும் அதை இயல்பாக எடுத்துக்க வேண்டிய சூழலுங்கிறது ஏற்பட்டுருச்சு. அது அசுத்தம் தான். அதை நம்ம எந்த வகையிலே அதை நம்ம நியாயப்படுத்திட முடியாது. அதை ஒதுக்கி வைக்கணும்னா ஒதுக்கி தான் வச்சாகணும். அது நம்முடைய குணாதிசயங்களையும் எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்னா, அந்த கொடூரத்தன்மை நமக்குள்ளார வரவே செய்யுது. மற்றவங்க மேலே அந்த கருணை வர்றது இல்லை, தயவு வர்றது கிடையாது. அதுக்கு தான் நமக்கு வந்து சத்துவகுணத்தை சார்ந்த உணவுகளை நமக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சத்துவகுணமானது நமக்கு இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. தமோ குணத்தை சார்ந்த உணவுகளை நாம் நீக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. இதில் ரஜோகுணத்தை சார்ந்த உணவையும் விலக்கி தான் ஆகணும். அதாவது ருசியை அறிந்து சாப்பிடக்கூடியது, அதுதான் ரஜோகுணத்தை சார்ந்தது. டேஸ்ட்டுக்காக வேண்டி, அது சைவமாக இருந்தாலும் கூட டேஸ்ட்டுக்காக வேண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது ரஜோகுணத்தை தான் உண்டு பண்ணும். ஏன்னா அதில் விருப்பு வந்துடும். சத்வகுணம்னா ரொம்ப எளிமையான உணவு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது. ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உணவுகளை நமக்கு பரிந்துரைத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குணங்களில் இந்த உணவு வந்து தீர்மானிக்குதுங்கிறதுனால தான். இந்த உலகத்தில் வந்து அதிகபட்சமான ஒரு விஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது முட்டையில் தான் சாமி சொல்கிறார். ஏன் அப்படின்னா அதில் 75% விஷம்தான் இருக்கும். அந்த 75% இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை நாம் அப்படியே முழுசாக சாப்பிடும்போது அது நமக்கு இன்னும் அதிகமான ஒரு அளவில் ஒரு கெட்ட பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்முடைய வயிறு உப்பி வீங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அங்கே சீரண மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம கவனித்தது கிடையாது. ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய எல்லா ஆகார வகைகளுமே ரத்தமாக மாற்றம் அடையுது. அது சீரணம் செய்யக்கூடிய ப்ராசஸில் சுக்கிலம்ங்கிறது கிடைக்கிது. அங்கே அதை ஜீரணம் நடக்கும்போதே அதில் ஏற்படக்கூடிய உபசத்தில் சுக்கிலமானது நமக்கு கிடைக்கப்பெறுது. அது நம்ம ஜீவனுக்கு உணவாக அது அந்த ஜீவனால் உறிஞ்சி எடுக்கப்பட்டுருது. ஆனால் உடம்புக்கான சத்துக்களாக அங்கே இரத்த நிற கரையும், அதாவது சிகப்பு நிற கரையும் உண்டாகுது. அதுதான் ரத்தம்னு சொல்லக்கூடியது. அதில் தான் நாம் சொல்லக்கூடிய விட்டமின், மினரல்ஸு, ஃபைபரு, ஃபேட்டு, இப்படியான எல்லா தாதுக்களுமே இருக்கக்கூடியது. அந்த ரத்தம் தான் இந்த உடம்புனுடைய எல்லா உறுப்புகளுக்குமே சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது நம்ம எதை சாப்பிட்டாலுமே அது ரத்தமாக மாற்றுற வேலையை தான் சீரண மண்டலம் செஞ்சிட்ருக்குது. அப்போ நம்மளுடைய ரத்தமானது அங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா ஜீவனுடைய சக்தியாக இருக்குது. அது மனமாக இருக்குது. அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி அது சத்துவகுணத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு சத்துவகுணத்தை சார்ந்து இருக்கணும். நம்முடைய மனமானது ரஜோகுணத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ரஜோகுணம் சார்ந்த உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளுடைய மனமானது தமோ குணத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னா தமோ குணம் சார்ந்த உணவை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த ரத்தம் தமோ குணத்தை பிரதிபலித்ததுனால அந்த குணமானது நம்ம மனசில் பிரதிபலிச்சுட்டு இருக்குது. இதனால தான் ஆன்மீகத்தில் வந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனதை சரி பண்ணுறதுக்கும் கூட நமக்கு சத்துவகுணம் சார்ந்த உணவுகளை பரிந்துரைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துவகுணம் சார்ந்த உணவுகளை மட்டுமே நாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய உடம்புல கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ரத்தம் காணாமல் போயிடுது. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு 6-7 லிட்டர் ரத்தம் அவர் உடம்புல ஓடிட்டே இருக்கும். ஆனால் செத்துப்போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த 6-7 லிட்டர் ரத்தம் எங்கே போச்சுன்னு தெரியறதில்ல, எந்த வழியாக போச்சுன்னு தெரியாது. அறுத்து பார்த்தா வெறும் தண்ணி தான் வருது, அங்கே ரத்தத்தை காணோம். இதென்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா சாமி இங்கே ஒரு காரணம் சொல்கிறாரு. அது அருமையான ஒரு காரணமாக இருந்தது. நான் முதல் முறையாக படிக்கும்போது நான் வியந்த ஒரு காரணம் இது, எப்படி அந்த ரத்தம் காணாமல் போச்சுங்கிறதுக்கு. பொதுவாக நம்ம உடம்புங்கிறது அமிர்தத்தாலையும் விஷத்தாலையும் உண்டானது தான். இந்த இரண்டும் சேர்ந்து தான் நமக்கு உடம்பாக இருக்குது. அதில் இந்த ரத்தமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நீருங்கிறது அது வெறும் நீர் தான். அது கெட்ட நீர் தான். அந்த கெட்ட நீர் தான் பிணத்தினுடைய
அந்த ஜடத்துக்குள்ளார இருக்கக்கூடியது. இந்த கெட்ட நீர்ல இருந்து தான் புழுக்கள் உற்பத்தி ஆகிறதும். ஆனால் அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் இது நீராகவே வச்சுக்கிறது கிடையாது. கெட்ட நீராகவே அதை செயல்பட விடாமல் அதை தடுத்துட்டு இருக்குது. தன்னுடைய சத்துவ குணத்தை அந்த நீரின் மேலே பிரதிபலிக்க வச்சு அதை இரத்த கலரில் சிகப்பு நிறமாக அதை மாற்றி வச்சிருக்குது. எப்படி இந்த சூரியன் இருக்கும்போது எதிரில் மலை மேகம் தோன்றுச்சுன்னு சொன்னால், இந்த சூரியனுடைய கிரகணங்கள் அந்த மலை மேகங்கள் இருக்கக்கூடிய நீர்த்துளிகளில் பட்டு அது பிரதிபலிக்கும் போது ஒரு வானவில் தோன்றும். மலைவில் அப்படின்னு சொல்லுவாங்க, வானவில். அந்த மாதிரி தான் இந்த நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனுடைய அந்த ஆத்ம சூரியனுடைய கிரகணங்கள் உடம்புனுடைய எல்லா பாகங்களிலும் பரவி இருக்குது. அந்த பிரகாசத்தில் தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது. அந்த ஜீவனுடைய கிரகணம் இந்த நீர் மேலேயும் படும்போது இந்த நீர் இரத்த கலரில் சிகப்பு கலராக தெரியுது. அந்த சூரியன் அங்கே மறைஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே இல்லாமல் ஆகும்போது அந்த கிரகணங்களும் இல்லாமல் போகிறதுனால அங்கே கலர் மாறிடுச்சு. இப்போ செத்து போன பிணத்தில் அதே நீர் தான், ஆனால் அது சத்துவகுணம் இல்லாததுனால தன்னுடைய இயல்பான விஷத்தன்மைக்கு வந்துடுச்சு. ஏன்னா சத் அப்படிங்கிறது அமிர்தம், அசத் அப்படிங்கிறது விஷம். அப்போ அந்த விஷமாக இருக்கக்கூடிய நீரை சத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை வியாபிக்க வச்சு அதை காப்பாற்றிட்டே இருந்தது. அந்த விஷத்தன்மையை செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருந்தது. நாம் அந்த சூரியனை சரியாக பாதுகாக்காமல் அதை நிலைநிறுத்தி வைக்காமல் விட்டதுனால அந்த கிரகணங்கள் அந்த நீர் மேலே படாததுனால, அந்த பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய கிரகணங்கள் படாததுனால அங்கே சிகப்பு நிறம் காணாமல் போயிடுச்சு. இப்படி தான் செத்துப்போன பிணத்தில் ரத்தம் இல்லாமல் போனதுக்கு காரணம். அப்போது நம்மளுடைய இயல்பான அந்த ஜடத்தினுடைய குணம் அது விஷமாக தான் இருக்குது. இயல்பாகவே நம்ம ஜடத்துக்கான பேரே பிணம் தான். உள்ள ஜீவன் இருக்கிறதுனால இதை சரீரம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஜீவன் இல்லைன்னா உடனே இதனுடைய இயல்பான பேரே பிணம் அப்படின்னு சொல்லி அழைக்க வேண்டியதாக இருக்கும். அவனுடைய ஜீவனை நம்ம நேசித்து அந்த புருவமத்தியத்திலேயே அந்த ஆத்மசூரியனை நிலைநிறுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீரானது விஷத்தன்மையோடு இருக்காது. அது சத்துவகுணத்தோடு இருந்திருக்கும், அமிர்தமாகவே இருந்திருக்கும், உடம்புக்கு தேவையான போசாக்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நாம் இதெல்லாம் சாப்பிட்டா, இந்த அசைவத்தெல்லாம் சாப்பிட்டா நல்ல ஒரு பலம் கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு அது ஒரு அங்கீகாரமான விஷயமாகவே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது சரியானது தான் சொல்லி அதை நியாயப்படுத்திக்கிட்டு நாம் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வயிறு ஸ்தம்பித்து இந்த ஜடத்துக்கு அந்த நீர் அதிகமாகி கபம் அப்படிங்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகளை அது ஏற்படுத்துகிறதாகவும் இருக்குது. நம்மளுடைய குணாதிசயங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் பலவித வியாதிகளை நம்ம ஜடத்துக்குள்ளே உண்டு பண்ணி கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. இந்த அசைவத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது அது ஜீவகாருண்யம் இல்லாத செயல் தான், இரக்கமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் தான். அது இன்னொரு உயிரை பார்த்து அவர் சொல்லலை, அவனுடைய உயிருக்கே அவன் ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியம், அநியாயமாக செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது. அதுவும் உலகத்துல எல்லாம் அநியாயமான காரியங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்போம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். அதில் அவர் மிகவும் அநியாயமான காரியம்னு சொல்லி இதைய இன்னும் பெருசாக ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. இந்த அசைவத்தை சாப்பிட்றத அவனுடைய ஜீவனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்கிறோம், அதுவும் ரொம்பவும் அநியாயமான ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் அதை நாம் ஜீவ காருண்யம் இல்லாத ஒரு செயலாக கருதி அதை நாம் செயல்படக்கூடாது. ஜீவ காருண்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தமோ குணத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஜடத்துக்கு வியாதியை உண்டு பண்ணக்கூடிய இந்த அசைவத்தை நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 3வது சட்டமாக சாமி சொல்கிறாரு. இந்த 2 சட்டங்களையும் யார் ஒருத்தர் கை கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறாரோ, தன்னுடைய ஜீவன் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 சட்டங்களை கை கொள்ள தயாராக இருக்கிறவங்களுக்கு இந்த வித்தையை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது இந்த மீது இருக்கக்கூடிய சட்டங்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த 2 சட்டங்களாக நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா.
ஐயா இப்ப ஆர்த்தடாக்ஸ். இப்ப நம்ம கதி எடுக்கும்போது, ம். மேல கீழே எடுக்கும்போது, இந்த லங்ஸ்ல ஒரு காத்து இருக்குல்ல, அந்த காத்தோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? அதாவது நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? ஆ, அந்த காற்றை தானே நம்ம பயன்படுத்தி மேலே கீழேயும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஓ, ஓ, அங்கே அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய காற்றை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓ. அந்த காத்து தான் பயன்படுத்துவோம். ஆமாம். அது வெளி போகாம நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த காற்று வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அபானன்னு சாமி சொல்கிறாரு. ஆமா. அது உள்ளுக்குள்ளாரே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிராணன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளுக்குள்ளார வரக்கூடிய காற்று அவர் பிராணன்னு சொல்லலை. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய காற்றுக்கு தான் பிராணன்னு சொல்கிறார். அந்த உள்ளுக்குள்ளார இருக்க வேண்டியது அது வெளியில் போயிடுச்சுன்னா அது அபானன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அபானனாக போக வேண்டிய அந்த அபானனை, வெளியில் போகக்கூடிய அந்த அபானனை அப்படி வெளியில் போக விடாமல் உள்ளில் உள்ள பிராணனோடே சேர்த்து அது மேலே கொண்டு போவதாகும் நீட்டுக என்று சொல்லுவது, நீளமாக்குக என்று சொல்லுவதுங்கிறார். அப்போ இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அது வளைந்து போகாமல் அது நீளமாகுங்கிறார். அப்போ மூக்கினுடைய அந்த குதம்ங்கிற பாகத்துக்கு மேலே பாருங்க, அந்த மூக்கு மேலேருந்து கீழ்முகமாக வளைஞ்சு வந்திருக்கும் கண்களுக்கு கீழே. அப்படி அது வளையாமல் அது நேராக மேலே போகும்போது தான் அது பிரம்மரந்திரத்தை போய் தாக்க முடியும்னு சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்றை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். அது இந்த லங்ஸிலிருந்து அது வரக்கூடிய காற்று தான். ஆனால் கண்டத்தில் ஒரு அளவு இருக்கு இல்லையா, அந்த காற்றை மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும். அதை மட்டும் நம்ம மேலே கொண்டு போனாலே போதுமானது. இந்த மார்பு பாகத்தில் இருக்கக்கூடிய காற்றையோ வயிற்றினுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய காற்றையோ நாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சாமி வித்தையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மார்போ வயிறோ மற்ற பாகங்களோ அசையாமல் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய காற்றை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது அசைய ஆரம்பிச்சிடும். இது அசையலை அப்படின்னு சொன்னால் அந்த காற்றை நாம் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்று எதுக்காக பயன்படுது அப்படின்னா சப்திக்கிறதுக்காக பயன்படுது. சப்தத்தை உள்ளில் அடக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அப்போ இந்த சப்தத்துக்கு உண்டாகக்கூடிய இந்த கண்டத்தினுடைய காற்றை மட்டும் நம்ம மேலே கொண்டு போகிறது அது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு நோக்கம். வள்ளலார் கூட அவர் சொல்லியிருப்பார், 2 வகையான ஜீவன் இருக்கிறதா சொல்லியிருப்பார். நம்ம உடம்புக்குள்ளே ரெண்டு ஜீவன் இருக்குது. ஒன்று புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், இன்னொன்று அது கீழ்முகமாக அடைந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் சொல்லியிருப்பார். அதனால தான் ஹிந்து முறைப்படி 2 இடங்களில் பொட்டு வைப்பாங்க. புருவ மத்தியத்திலையும் பொட்டு வைப்பாங்க, கண்டத்திலையும் பொட்டு வைப்பாங்க. ஏன்னா 2 இடத்துலையும் அந்த ஜீவன் இருக்குதுன்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, புருவ மத்தியத்தில் இருக்க வேண்டிய ஜீவன் இப்போ கீழ்முகமாக சப்தரூபமாக சலித்து போகிறதுக்கு அது கண்டத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது கண்டத்துக்கு வந்துருச்சுன்னா அது விஷமாயிடுச்சுன்னு அர்த்தம், சவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது செத்து போகிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு நீலகண்டன்னு பேர். சரிங்களா? அது விஷத்தன்மையை சார்ந்தது. அது கண்டத்தில் இறங்கிடுச்சு, சப்தரூபமாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர். அது கீழ்முகமாக அடைந்த ஜீவன். அது அப்படி கீழ்முகமாக அடைந்த ஜீவனத்தை இப்போ மேல்முகமாக்கணும். அதனால் கண்டத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தை உண்டாக்கக்கூடிய, சப்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை கொண்டு போய் தான் புருவ மத்தியத்தில் சேர்க்கும் போது கோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைசியனுடைய அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று தான் உடம்புனுடைய எல்லா இடங்களிலும் பரவிட்டு இருக்குது. அதில் கண்டத்துக்கு எவ்வளோ பரவுச்சோ அதை மட்டுமே எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ அதை நீளமாக்குறதுக்கு தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக பண்ணணும், மெல்லியதாக பண்ணணும், லகுவாக பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீளமாக பண்ணணும்னா அழுத்தம் குறைவாக இருந்தாலே அந்த கொஞ்ச காற்றே நீங்கள் நீளமாக்க முடியும். ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காற்று பத்தாமல் சாமி நீளமாக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்குறோம். அப்போ கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்று நமக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, மார்பில் இருக்கக்கூடிய காற்றையும் வயிற்றில் இருக்கக்கூடிய காற்றையும் சேர்த்து அந்த ப்ரெஷரில் இழுத்துட்டு போகிறோம். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய காற்றினுடைய வேலை சீரணம் பண்ணணும், மார்பில் இருக்கக்கூடிய காற்றினுடைய வேலை இந்த இதயத்துக்கு அந்த வால்வுகளுக்கு அந்த காற்று போனால் தான் அது பிளட் சர்க்குலேஷனுக்கு அது அந்த வேலையை செய்ய முடியும்.
அப்போ இந்த 2 காற்றையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா அது உடம்பினுடைய சீரணத்தன்மையையும் உடம்புக்கு தேவையான அந்த ரத்த சுழற்சிக்கும் காரணமாக இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சப்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்றை மட்டுமே மேலே கொண்டு போய் மேலேயும் கீழேயும் அசைய செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு இந்த மனமானது உள்நிலைப்படும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அப்போ நீளமாக்கணுங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அழுத்தத்தை அதிகமாக பண்ணணும்னு சொன்னால் இந்த 2 பாகங்கள் இருக்கக்கூடிய காற்றையும் நம்ம சேர்ந்து இழுக்க வேண்டியதாக போயிடும். அழுத்தத்தை குறைத்து லகுவாக செய்யும் போது கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்று நீளமாகும். அதனால தான் அவர் சொல்லும் போதே மார்போ வயிறோ மற்ற பாகங்களோ அசையாமல் அப்படின்னு நுணுக்கமாக சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய காற்றை பற்றி கேர் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று கண்டத்திலே இருக்குது. அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய காற்றை மட்டுமே மேல்நிலை அடைய வச்சால் போதும். இப்போ புகை பிடிக்கிறதுனால அந்த பிராணம் எல்லாம் கெட்டு, லங்ஸ் இருக்க பிராணம் எல்லாம் கெட்டு போயிடும்ல. ஆமாங்க, ஆமாம். அது கெட்டு உடம்பு பூராவே பரவும். அப்போ அதாவது லங்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னா அது ஒரு ஃபில்டர் பண்ணுற வேலையை தான் அது பண்ணுது. மெல்லிதா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ளார நம்ம தண்ணியோ காற்றையோ விட்டோம் அப்படின்னா அது ஃபில்டர் பண்ணும். கெட்ட தூசுக்களையோ மற்ற கிருமிகளையோ அது அணுக விடாமல் அது பாதுகாக்கும். அப்போது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று முதல்ல நுரையீரலுக்கு போகுது. அங்கே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண காற்று இதயத்துக்கு போகுது. அந்த இதயத்திலிருந்து அது பம்ப் பண்ணும்போது அது பிளட் சர்க்குலேஷனாக உடம்புடைய எல்லா பாகங்களுக்கும் பரவிட்டு இருக்குது. மூளை வரைக்குமே கூட அது பரவிட்டே இருக்குது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் எல்லா செல்களுக்கும் தேவையானதாக இருக்குது. அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன். இப்போ அப்படி போகக்கூடிய காற்று அசுத்த காற்றாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா செல்களுமே பாதிப்படைய செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ நமக்கு தேவையான சக்தி கிடைக்காம நம்மளால் அந்த வேலைகளை சரிவர செய்ய முடியாது. அது உடம்பினுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றங்களுக்கே அது பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்களுமே ஒரு செகண்டுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்லாம் ஒரு கவுண்டிங் சொல்லுவாங்க. அந்த கவுண்டிங்கில் அந்த செல்கள் மரணித்து மீண்டும் அது புதுமையாக வரணும். செத்துப்போய் அது திரும்ப பொழைச்சி வரணும். அந்த வேலை நடக்கிறதுல பிரச்சனையாகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி சைடில் இருக்கிறோம், இல்லை ஒரு டிராஃபிக்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அசுத்தமான காற்றை அதிக அளவில் சுவாசிக்கும் போது நம்மளே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு விடிய காலையில் ஒரு நல்ல இயற்கை வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், ஒரு பார்க்லேயோ ஏதாவது ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நாம் போய் கொஞ்சம் வாக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி இன்னும் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த அசுத்த காற்று உடம்புல எப்படியும் உள்ளே பூந்துறதுனால தான். சந்தோஷங்க. நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஓகேங்க. அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னிறுத்தி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகம் வாங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராமிஸும் செஞ்சு கொடுத்துருக்குறோம், இந்த அசைவத்தையும் போதை வஸ்துக்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நாம் செய்கிறது கிடையாது. இருந்தாலும் கூட நாம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கண்டிப்புடன் இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் இருக்கக்கூடியவங்க ஸ்மோக் பண்ணால் கூட அது நமக்கும் பாதிப்புடையதாக இருக்குது. வெளியில் ஏதாவது ஒரு காற்று மாசுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுடைய உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சத்து இல்லாத விஷயத்தை தான் நம்ம சாப்பிட்ருக்குறோம். நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஹைப்ரிட் விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வெள்ளை சர்க்கரை சார்ந்த விஷயங்கள் இப்படி நிறையா இருக்குது. இந்த மாதிரி அது எதெல்லாம் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குதோ அத்தனையுமே இந்த போதை வஸ்துக்கள் லிஸ்ட்டில் சேர வேண்டியதாக தான் இருக்குது. நாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகளாகட்டும், அது என்னவாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுது அப்படின்னா அதை நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் முதல்ல உடம்பை பேணி பாதுகாக்கணும், ஜீவனுக்கு சுகமாக வசிக்கிறதுக்கான அந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்குது. அப்போ தான் அந்த ஜீவன் குடியிருந்தால் தான் நாம் அந்த ஜீவனை வச்சு நாம் தன்னை தானே அறிய முடியும்.
அதுக்கான வழிவகைகளை நம்ம செஞ்சு முடிச்சாகணும். ஸோ அதனால் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நன்றி. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.